நம்ம தொடர்ந்து SIR ஃபார்ம் ஃபில்லிங் பற்றிய தகவல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ போடுறோம். அதாவது 23ஆம் தேதி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்போட தான் வந்திருக்கோம். நாம் இங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் ஏரியாலெலாம் பார்க்கும்போது BLOட்ட கொண்டு போய் கொடுத்தபோது அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா BLOக்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் அப்படி தான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரையும் மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபார்மை வந்து பதிவேற்றம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவங்க வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணிக்கிட்டோம், தேர்தல் ஆணையம் அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்க முகாம் போட்டிருக்காங்க. அந்த முகாம்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஆளுக தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வரையும் தான் என்ன பண்றாங்களாமா, கலெக்ட் பண்றாங்களாமா. அதாவது செவ்வாய் புதனோட அவங்க வேலையை அவங்க முடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 26ஆம் தேதிக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் கலெக்ஷனை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கலாமான்னு கேட்டா நம்ம டிசம்பர் 4 வரையும் ஃபார்மை கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு இவங்கள போய் வந்து அணுக முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கணும், அடுத்த கட்டமா BLOட்ட கொடுக்கட்டுனா நம்ம யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்கள போய் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், சந்திச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவங்க தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக அவங்களும் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலா தான் இருந்திருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்ம் ஃபில்லப்பை சீக்கிரமா முடிச்சிடணும். ஏன்னா BLO அவைலபிளா இருக்கும் போதே நம்ம முடிச்சிட்டோம்னா தான் அவங்க நமக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணி தருவாங்க. நமக்கு தெரியாட்டினா கூட அவங்க ஃபில்அப் பண்ணி தருவாங்க. நமக்கு ஈஸியா இருக்கும் வேலை. அப்படி இல்லாட்டினா கூட இந்த பூத் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதாவது வந்து முகாம்கள் போட்டிருக்காங்க பாருங்க கவர்மெண்ட்டுடைய தரப்புல இருந்து, அந்த மாதிரி முகாம்கள்லயாவது நம்ம என்ன பண்ணிடணும், புதன்கிழமைக்குள்ளையாவது முடிச்சிடணும். அப்படி இல்லாட்டினா நமக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறக்கு ஆள் இருப்பாங்களா, கரெக்ஷன் பண்ணி வாங்குவாங்களான்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே வந்து BLOட்ட கொடுத்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து BLOட்ட என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க. அதை விட்டா புதன்கிழமைக்குள்ள என்ன பண்ணுங்க, முகாம்கள்ல என்ன பண்ணுங்க அவங்க கலெக்ட் பண்றாங்களான்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க. இன்னும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து தெளிவாகவே இப்போ நம்ம எல்லா பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொன்னாங்க BLOக்கள்லாம். இப்போ பார்க்கும்போது எல்லாரும் ஃபார்மவே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த சனி ஞாயிறுல வந்து மிச்சம் இருக்கிறவங்களும் வந்து முக்காவாசியாக அது வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது என்ன இருக்குன்னா எல்லா டவுட்டுக்கும் அவங்க இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால பொதுவாக அவங்களுக்கு வரக்கூடிய டவுட்டுகளோட இந்த ஒரு வீடியோ வந்து நான் கிளியர் பண்ணி சொல்லித்தரேன். உங்களுக்கு இனி சந்தேகமும் வராது. இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா முன்னாடி நமக்கு தெரியாமல் இருந்துச்சு எப்படி பண்ணணும்ட்டு. இப்போ அவங்க என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மில் மொத்தமாக 3 பெட்டி இருக்குங்களா, அதில் அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி, அந்த 2வது பெட்டி 3வது பெட்டியில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் போதும். அந்த ஒன்று ஃபில் பண்ணுவீங்க பாருங்க. ஃபில் பண்ணதில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா பாகம் எண், வரிசை எண், இது ரெண்டே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஃபார்மை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல பாகம் எண், வரிசை எண் அப்படிங்கிறது 2வது பெட்டியிலையோ அல்லது 3வது பெட்டியிலையோ இருக்குதான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உள்ள வந்து என்டர் பண்ணும்போது கொடுப்பாங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா அந்த பாகம் எண்ணுக்கும் வரிசை எண்ணுக்கும் சொந்தக்காரங்க யாரோ அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் வந்துரும்னா ஆன்லைன்லேருந்தே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்னன்னா செகண்ட் பெட்டிலையும் 3வது பெட்டியில நம்ம நிறைய எழுதியிருப்போம் இல்லை, நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ நீங்கள் 2வது பெட்டி ஃபில் பண்றீங்கன்னா அதில் வந்து வாக்காளர் பெயர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அட்டை எண், உறவினர் பெயர், உறவு முறை, மாநிலம், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதே மாதிரி 3வதுலேயும் இதே கேள்வி தான் வந்து கேட்டிருப்பாங்க. என்ன 2002 நம்மளை பத்தி தகவலை கொடுப்போம். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2002 3வது பெட்டியில வந்து நம்மளுடைய பெற்றோர்களை பற்றியான தகவலை கொடுப்போம். அதுதான் அங்கே வந்து வித்தியாசம். அப்போ 2ல் எந்த பெட்டியை நம்ம ஃபில் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும், ஃபில் பண்ணியிருந்தாலும் அந்த பாகம் எண், வரிசை எண் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவணங்கள் கேட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மறுபடியும் வந்து உங்களை அணுகுவாங்க. அந்த ஆவணம் வந்து இப்போ கேட்க மாட்டாங்க, டிசம்பர் 5க்கு மேலேயோ இல்லை டிசம்பர் 9க்கு மேலேயோ தான் கேட்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதை மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த பாகம் எண், வரிசை எண்ணில் வந்து தப்பு பண்ணிடுறீங்க. கரெக்டாக அவங்களுக்கு தேவையானதே அந்த ஒரு 3-4 விஷயம்தான். அந்த சட்டமன்ற தொகுதி பெயர், அதுக்கப்புறம் அந்த தொகுதியுடைய எண்ணு, பாகம் எண், வரிசை எண். அதில் முக்கியமாக அந்த பாகம் எண், வரிசை எண் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால யாரெல்லாம் 2வது பெட்டி 3வது பெட்டி ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க அதை கரெக்டாக கொடுக்கறதுக்கு பாருங்க. எனக்கு அது தெரியல, மிச்சதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிச்சத்தை தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாகவே பாகம் எண், வரிசை எண் எடுத்துடலாம். உங்களுக்கு எடுக்க தெரியாட்டினாலும் ஆன்லைனில் நீங்கள் வந்து BLOட்ட சொன்னீங்கன்னாவே அவரே எடுத்து அப்போவே கையோட எழுதி கொடுத்துருவாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது நம்ம தெளிவாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போட்டீங்க, எந்த பூத்தில் போட்டீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்கள் பாகம் எண், வரிசை எண் எல்லாமே எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டு எழுதி கொடுங்க. அதை எழுதாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி நம்ம ஃபில் பண்ணாதவங்க மாதிரி தான் ஆயிடுவோம்.
கண்டிப்பா ஆவணம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதை நிறைய பேர் தப்பா வேற எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. தப்பா இருந்துச்சுன்னா நீங்க இப்பவே திருத்தி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா கண்டிப்பா அவங்க உங்கள்கிட்ட ஆவணம் தான் கேட்பாங்க. அதனால தப்பா எழுதி கொடுத்துட்டேன், அது அவங்க BLO போயிருச்சு அப்படின்னா போய் கேட்டு பாருங்க. நாங்கள் வந்து தப்பா எழுதிட்டோம், இப்போ கரெக்டாக தெரியுது, நாங்கள் எழுதி கொடுக்குறோன்னு கேட்டு பாருங்க. ஒருவேளை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஃபார்மை ஃபில்அப் பண்ணும் போதே அது தப்பா இருந்துச்சுங்கிறனால அதை விட்டு போட்டு கூட அவங்க ஃபில் பண்ணியிருக்கலாம் ஆன்லைனில். அப்படி வந்து அவங்க ஆன்லைனில் வந்து விட்டுட்டு ஃபில் பண்ணிட்டாங்கனாவே உங்கள்கிட்ட ஆவணம் தான் கேட்பாங்க. மொத்தத்தில் அந்த இடத்துல மிஸ் ஆகிற தகவல் வந்து ஆவணத்தில் போய் நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே போதும். அது போக அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி நம்ம சொன்ன மாதிரி 2002 நீங்களே இருந்தால் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் லெஃப்ட் சைடு அந்த 2வது பெட்டி பண்ணுவீங்க. இல்லை நான் இல்லைன்னா நான் என் பெற்றோராதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக 3வது பெட்டியே பண்ணுவேன். அதனால 2ல் ஒரு பெட்டி மட்டும் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்டியில் பாருங்க வாக்காளருடைய பெயர் கேட்குது. இப்போ இது வந்து 2வது பெட்டிங்கிறனால நானே 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தேங்கிறனால என் தகவலை மட்டும் கொடுக்குறேன். என்னுடைய 2002 இருந்த பெயரை கொடுக்குறேன். இப்போ என்னுடைய 2002 பெயர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ அதில் இப்போ இருக்கிற பெயருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடவே தான் நீங்கள் எழுதுறேன். அப்படி இல்லாட்டினாலும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு BLOவால் செக் பண்ண முடியாது. அதனால் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நான் என்னோட பெயரை எழுதிக்கிறேன். அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அட்டை எண் என்கிட்ட அந்த சமயத்தில் அட்டையில் எண்ணே இல்லை, அதனால நான் காலியாக விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உறவினர் பெயர், அந்த சமயத்தில் என்னுடைய உறவினர் பெயர்னு சொல்லிட்டு நான் என் அப்பாவை போட்டிருந்தேன், அதனால் அப்பா பேர் எழுதிக்கிறேன். உறவு முறை அப்பான்னு எழுதிக்கிறேன். இன்னும் சிலருடைய அட்டையில் பார்த்தீங்கன்னா உறவினர் பேரும் இல்லை, உறவு முறையும் இல்லை, அட்டை எண்ணும் இல்லை, அவங்கெல்லாம் காலியாக விட்டுருங்க. அப்புறம் மாவட்டம் மாநிலம் அப்போ என்ன இருந்துச்சோ அதவே நான் பார்த்து எழுதிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு மாவட்டம் மாறி இருக்குது, அதனால இப்போத்த தகவல் எழுதக்கூடாது, அப்போத்த தகவல் எழுதிக்கிறேன். அப்புறம் சட்டமன்ற தொகுதி பெயர், சட்டமன்ற தொகுதி எண்ணு, பாகம் எண்ணு, வரிசை எண், இது எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். தெரியாத நம்ம ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு நம்ம கடந்த வீடியோ போட்டோம், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஃபில் பண்ணிட்டேன்னா நான் 3வது ஃபில் பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் 2002 லிஸ்ட்டில் இல்லைன்னா இப்போ நான் 3வது பண்ண போகிறேன். 3வது பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா என் குடும்பத்தில் யார் 2002 இருந்தாங்கன்னு நான் பார்க்குறேன். என் அப்பா இருந்திருக்காரு, சரி அவருடைய தகவலை நான் கொடுக்க போகிறேன். பெயர் அப்படிங்கிற இடத்துல எங்கள் அப்பாவுடைய பெயர் எழுத போகிறேன். ஏன்னா இந்த 3வது பெட்டி அவங்கள பற்றி எழுதுறதுனால அவங்களுடைய தகவலை மட்டும் தான் கொடுக்கணும். என் அப்பாவுடைய பெயர் எழுதுறேன். அட்டை எண் அப்போ அவருக்குமே அட்டை எண் இல்லை, அதனால காலியாக விட்டுறேன். உறவினர் பெயர் அவர் அந்த சமயத்தில் அவங்க அப்பாவை வந்து உறவினர்னு போட்டார், அதனால நான் போடுறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது வந்து போடாமல் இருந்தாங்களா காலியாக விட்டுருங்க. உறவு முறை அப்படிங்கிறதுல அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான உறவு முறை எழுதுனா போதும், ஏன்னா அந்த அட்டையில் அப்படி தான் இருக்கும், எழுதுங்க. அப்புறம் மாவட்டம் மாநிலம், அப்போ மாவட்டம் மாநிலம் எழுதிட்டு தொகுதி பெயர், தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் எழுதிக்கிறேன். இது ரெண்டும் தெரியாட்டினா நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைனில் பாருங்கள். இப்போ இது 2ல் வந்து 1 நீங்கள் ஃபில் பண்ணாவே இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணால் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுனா, இப்போ இந்த 2ல் நம்ம சொன்னோம், ஏன் வந்து நீங்கள் முதல் பெட்டியை விட்டு போட்டு 2வது பெட்டியும் 3வது பெட்டியும் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து அதில் இருக்க முக்கியமான காரணமே பார்ப்பீங்க. ஏன்னா ஃபார்மை வாங்கினவங்க என்ன பார்ப்பாங்க, முதல்ல 2வது பெட்டியும் 3வது நிரப்பியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி நிரப்பியிருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாகம் எண், வரிசை எண் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணை வந்து டைப் பண்ணணுமே என்ன பண்ணுன்னா நம்ம மிச்சம் எழுதியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் ஆன்லைன்லேருந்தே காட்டும். அதில் அவங்க ஒன்றே ஒன்று தான் பார்ப்பாங்க, நம்ம பேர் நம்ம எழுதி கொடுத்துருக்கோம்ல அந்த பேர் அதில் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு பேர் எழுதி கொடுத்துருக்கேன் கவிதா அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன்னா அங்கே வந்து அந்த பாகம் எண்ணுக்கும் வரிசை எண்ணுக்கும் கவிதாவை காட்டுதான்னு பார்ப்பாங்க. காட்டுச்சுன்னா ஒரு டிக்கை போட்டுருவாங்க. அங்கே டிக் போட்டணுமே என்ன ஆயிருன்னா உங்களுடைய ஃபார்ம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜுக்கு போய் கேட்கும் போது அந்த முதல் பெட்டியில் இப்போ நம்ம எழுதி கொடுத்துருக்கோம்ல அந்த தகவலை அது கேட்கும். இந்த முதல் பெட்டி தகவலை மட்டும்தான் BLOக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீனில் டைப் பண்ணுவாங்க. இப்போ தான் முதல் பெட்டியை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஏன் நான் 2வது பெட்டி 3வது பெட்டி சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க இதை தான் பார்ப்பாங்க, இதை தான் கொடுப்பாங்க. இது கரெக்டானதுக்கப்புறம் முதல் பெட்டி. ஒருவேளை இது தப்பாக இருந்தால் என்ன இருக்குன்னா அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்ம போட்ட எண்ணுக்கு, பாகம் எண்ணுக்கும் வரிசை எண்ணுக்கும் சரியான பெயரை காட்டாட்டினா அந்த இடத்துல இன்டூ மார்க் போட்டுருவாங்க. இன்டூ மார்க் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. தப்பான பெயரை காட்டுதுங்கிறதுக்காக அதை செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு 2வது பெட்டிக்கு 3வது பெட்டிக்கு தகவலே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டெப் போவாங்க. அப்போது அவங்க முதல் பெட்டியில் போட்ட இன்ஃபர்மேஷன் அங்கே ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி கொடுக்காதவங்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆவணம் கேட்பாங்க. சரி, இப்போ முதல் பெட்டிக்கு வாங்க. முதல் பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரு. அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் கார்டில் கொடுத்துருந்தா அதை கொடுங்க. இல்லை நம்ம இதுவரை கொடுக்கவே இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய புது நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தந்தையுடைய பெயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையுடைய அட்டை எண் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தந்தை உயிரோடு இருந்தால் மட்டும் அட்டை எண் எழுதுங்க. தந்தையே இல்லைன்னா விட்டுருங்க, பெயர் மட்டும் எழுதுங்க. தாயாருடைய பெயர் உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் எழுதுங்க. அட்டை எண் வந்து இல்லாட்டினா விட்டுருங்க. துணைவியரின் பெயர், திருமணமானால் வந்து கணவன் மனைவி பேர் எழுதுங்க. அவங்க இறந்துருந்தாலும் எழுதுங்க. அட்டை எண் மட்டும் எழுதாதீங்க. உயிரோட இல்லாட்டினா விட்டுருங்க, இருந்தால் மட்டும் எழுதுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் வந்து யார் வேணால் இந்த
பெட்டி ஒன்று வந்து ஃபில் பண்ணிடலாம். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 2வது பெட்டி 3வது பெட்டி தகவலில் அந்த வரிசை என்னும் பாகம் என்னும் பார்த்துட்டு 2ல் 1 இருந்தால் போதும், அதை கொடுத்து போட்டு அந்த முதல் பெட்டியுடைய தகவலை அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தாங்கன்னா உங்கள் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லாம் முடிச்சிட்டீங்க, கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். நம்ம கொடுத்த ஃபார்மை அவங்க ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சுட்டாங்களா செய்யலையான்ட்டு. அது எப்படி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எங்கள் ஃபார்ம்லாம் நம்ம நேற்று கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கோம்னா ஒரு 2 பேர்த்தோடது நம்ம நேற்று கொடுத்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 2 பேர்த்தோடது கொடுக்க போகிறோம். எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோடதுமே பதிவேற்றம் பண்ணிட்டாங்க, ஃபார்ம் சப்மிட்டட்னு வந்துருச்சு. இப்போ மிச்சம் 2 இன்னைக்கு கூட நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா இன்னைக்கு மேலே வந்து பிஎல்ஓக்கள் வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இன்றைக்கே கொடுத்துருவோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இன்னைக்கு அப்படி இல்லாட்டினா கூட செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்குள்ளே சீக்கிரமாக கொடுத்துருங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம தொடர்ச்சியாக அப்டேட்டுகள் தான் போட்டுட்ருக்கோம் எஸ்ஐஆரை பற்றி. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் காட்டும், ஒரு நாள் வீடியோ காட்டாது. இது பொதுவாகவே வந்து யூடியூப்பில் அப்படி தான் பண்ணோம். அதனால் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னு அதுக்கு பதில் சொல்லி வீடியோ போட்டேன். ஆனால் யார் வந்து கேள்வி கேட்டாங்களோ அவங்க அந்த வீடியோவே பார்க்கல. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வீடியோ காட்ட மாட்டேங்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.